இப்போ நீங்க அடிக்க வரீங்கன்னா அந்த பிளாக்லயே வர்மம் வந்துடும். இப்போ அடிக்க வரும்போதே வர்மம் இருப்பேன் கேமராமேனோட. சுண்டு வர்மம் இருக்கு, சுண்டுறது மாதிரி வரும். இந்த இடத்துல நீங்க கொட்டுனாலே இது ஒரு வர்ம புள்ளி. ஐயோ ஐயோ. இந்த மாதிரி செஸ்ட்ல எந்த இடத்துல ஒரு வார் பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல உள்ள கொடுத்து பிடிச்சி இங்க பிடிக்கணும். காரையில் இருக்கு இல்லையா, இதுல இந்த 4 விரல் வச்சுட்டு இந்த இடத்துல தட்டுறது. இப்படி தட்டுவோம். அவனை அப்படியே தூக்கி இப்படி நீ உட்கார வைக்கணும். இதான் முதல் ஸ்டெப். இப்படி நீ பாரு உட்கார வச்சாலே போதும். இப்படி தட்டுறது. இதான் இலக்கு முறை. புறங்காலன்னா இந்த இடம் என்ன இருக்கு இல்லையா, இப்படி மடக்கி அடிக்கணும். இந்த இதால் அடிக்கிறது நம்ம கைக்கு வந்து பவர் ஏற்றிக்கணும். சாதாரணமாக அடிக்கும் போதும் இதை மாற்றுவோம். டக்குனு பவர் ஏற்றி அடிக்கும் பொழுது வந்து மொழி தான், இந்த மொழி தான் உங்களுக்கு எல்லாமே. இந்த மொழியை வச்சு அடிக்கிறது. இப்போ நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அங்கே வந்து இங்கே சாதாரணமாக இப்படி அடிச்சா அவங்களுக்கு அடி வந்து அதில் வந்து வர்மம் கொள்ளாது அப்படின்னு சொல்லி வச்சோன்னா வர்மம் வந்து பாயிண்ட் அப்படின்னா மாத்திர அளவு இருக்கு. இது சும்மா சொல்ல போயாச்சுன்னா இது ஒரு மாத்திர அளவுன்னு சொல்லலாம். கரெக்டாக இதான்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு மாத்திர அளவு இந்த அளவெல்லாம் போயாச்சுன்னா உங்களுக்கு டேஞ்சரான கண்டிஷன்ல போகும். இப்போ சாதாரணமாக நீங்கள் இந்த இடத்த வச்சு அடிச்சா ரொம்ப ஒன்றும் இதாகாது. அது மொழி வச்சு அடிக்கும் போது இல்லை முட்டி வச்சு அடிக்கும் பொழுது இல்லை வர்மம் செய்யக்குன்னு அதுக்கான சில ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. குச்சி போல இருக்கும், இல்ல மான் கொம்பு, அந்த காலத்துல மான் கொம்பு இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. பண்ணியாச்சுன்னா ஈஸியாட்டு வர்மத்தை நம்ம பண்ண முடியும். இதுல வந்து படுவர்மம் 12, தொடுவர்மம் 96 அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான வர்மம் இருக்கு. 108 வரம். இவ்வளவுதான் இல்லை, இதை தாண்டி இன்னும் வர்மம் இருக்கு. ஆனா இதை அடிப்படையை வச்சுதான் மற்ற வர்மங்கள் எல்லாம். வர்மங்கள் இப்ப படங்கள்ல வந்து இந்த விரலை வந்து இப்படி பண்ணி அடிப்பாங்க. அதெல்லாம் உண்மையா? அதாவது என்னன்னா இப்படி பண்றது உண்மைதான். நீங்க நல்ல பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தா பண்ண முடியும். அதாவது எல்லாருமே ஒருக்கா கத்துக்கிட்டு உடனே போய் எல்லாம் பண்ண முடியாது. இப்ப வந்து நான் ஒரு ஆள் வர்மம் பண்ணணும்னா அவருடைய பாடி கண்டிஷன் தெரியாது நமக்கு. டக்குன்னு பார்த்த உடனே ஒரு ஆள் சின்னதா இருப்பாங்க, பெரியதா இருப்பாங்க. ஆனா பாடி கண்டிஷன் வந்து மாறுபடும். சிலர் லைட்டா தட்டினாலே விழுந்துருவாங்க. சிலர் பார்க்க லீனா தான் இருப்பாங்க, ஆனா அவங்க பாடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திர அளவு அதிகமா கொடுக்கணும். டெக்னிக் மெத்தடை மாற்றணும். இப்போ ஒரு ஆள் வந்து ஹெவியா இருக்காருன்னா என்னுடைய பாடி பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட அவர் அதிகமா இருந்தாச்சுன்னா அவருக்கு எந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும்னு நான் வந்து அந்த விவேகத்தை பயன்படுத்தி தான் அடிக்கணும். எடுத்தோன்னா போய் அப்படி பிடிக்கலாம் முடியாது. ஆனால் வர்ம புள்ளியில கரெக்டாக அடிபட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் விழுவோம். என்னென்ன ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு? இப்போ நீங்க அடிக்கிறதா இருந்தா கூட இந்த குறிப்பிட்ட ப்ரெஷர் பாயிண்ட்ல அடிச்சா அவங்க காலி ஆயிடுவாங்கன்னா எந்தெந்த பாயிண்ட் முக்கியமாட்டு சொல்லியாச்சுன்னா படுவர்மம் 12. இந்த படுவர்மம் 12ல வந்து மாத்திர அளவு அதிகமாயிருச்சு. அடிச்சதுல அதிகமா அடிபட்டுச்சுன்னா அடிபட்டுருச்சு, அவனை வந்து அடிபட்டு விழுந்துட்டான். விழுந்த உடனே அவனை எழுப்பணும். குறிப்பிட்ட ஒரு நாளிகை இல்லது ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துல டைமிங்ல எழுப்பணும். எழுப்பாம இருந்தா உங்களுக்கு வந்து டெத் லெவலுக்கு போயிருவாங்க, கண்டிப்பா போயிருவாங்க. அப்படி அடிச்சுட்டு அந்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இல்லை, இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இறந்துருவாங்க. அது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, சிலர் வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், லைட்டா தான் தட்டி இருப்பாங்க, கீழே விழுவாங்க, எழும்ப மாட்டாங்க. இது வந்து படுவர்மம் கொண்டு இருக்கும். சிலர் வந்து நல்லா அடிபட்டு இருக்கும், ஆனா வந்து எழும்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாத்திர அளவு குறைவா இருக்கு. ப்ரெஷர் பாயிண்ட்ல அடிச்சிருக்க மாட்டாங்க. ப்ரெஷர் பாயிண்ட்ல உங்களுக்கு சரியா அடிபட்டு இருக்காது, கொஞ்சமா மாத்திர அளவு குறைஞ்சிருக்கும். பெரிய அளவு இல்ல, அவர் ரொம்ப வீக்கா இருப்பார். புரியுதா உங்களுக்கு? ரெண்டுமே அப்ளிகபிள் தான். ரொம்ப வீக்கா இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாட்டு அரை மாத்திர அளவுல இவ்வளவு வாய்ப்பு இருக்கு. இப்போ சில இடங்கள்ல அந்த வர்மத்தை யூஸ் பண்ணி அசைக்கவே முடியாம நிக்க வைக்கவும் முடியுமா? அப்படியே முடியும், ஆனா வந்து எக்ஸாக்ட் அதெல்லாம் பண்ண முடியாது. உடனே நீங்க நினைச்ச உடனே அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கான முறைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியாது, கிடைக்காது சிலவங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு வர்ம புள்ளி இருக்குன்னா அந்த வர்ம புள்ளிங்கிறது இப்ப இதுல திலர்த காலன்னு ஒண்ணு இருக்கு, இரு புருவ மத்தின்னு சொல்லுவாங்க. நெல் இடை கீழே தான் இருக்கு, அது மத்தியில பிடிச்சி இடிச்சா வராது, கொஞ்சம் உள்ள இறங்கி போவோம், லைட்டா கீழே இறங்கணும். இதெல்லாம் வந்து டெக்னிக் கரெக்டா பண்ணணும். நீங்க அங்க போட்டு குத்துனாலும் அங்க ஒன்றும் ஆகாது. ஆனா அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டா தெரியும். நட்சத்திர காலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நட்சத்திர காலம் சொல்லிட்டு இதெல்லாம் படுவர்மம். இது வந்து டெத் கண்டிஷன் போயிடும் படுவர்மம். அப்ப இந்த படுவர்மத்துல வந்து நார்மலா தட்டும் பொழுது அரை மாத்திர அளவு தான் அவனுக்கு பெருசா அவனுக்கு வர்மம் கொள்ள இல்லைன்னா அவன் உயிர் தப்ப வாய்ப்பு இருக்கு. இல்லாம இருந்தா அவனுக்கு வந்து டேஞ்சர் கண்டிஷன்ல போனா எழும்பவே முடியாது. இப்ப இந்த வர்ம புள்ளி இருக்கு. ஆமா, இதுதான் டேஞ்சர். இது டேஞ்சர், இதுவும் டேஞ்சர், இதுவும் டேஞ்சர். படுவர்மம் 12. இந்த படுவர்மத்தை வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா, இப்ப ஒரு ஆள் அடிக்கணும்னா நான் இதை தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்க முடியாது. ஆமா, நான் இப்ப சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் இங்கதான் அடிப்பேன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, டக்குன்னு பிளாக் பண்ணுவீங்க, விலகிடுவீங்க. புரியுதா? ஒண்ணு இப்ப டக்குனி அடிக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு உங்களை பிடிச்சி வச்சு அடிச்சா நீங்க ஒன்னும் விலகெல்லாம் முடியாது. பிடிச்சி வச்சு அடிச்சதுதான். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி நீங்க அடிக்கும் பொழுதே உங்களை நான் வர்மம் செய்வேன். இப்ப நீங்க அடிக்க வரீங்கன்னா நான் பிளாக்லயே வர்மம் வந்துடும். இப்ப அடிக்க வரும்போதே கைதான் தூக்கணும் சார். ஆமா, அந்த பிளாக்லயே நம்ம இது வந்து நேர் வர்மம்னு சொல்லிட்டு இப்ப லைட்டா தான் கொடுத்தேன். இதுவே லைட்டா சார்? லைட்டா கொடுத்தாலே வந்து உங்களுக்கு இன்னும் நான் ஃபாஸ்டா கொடுத்தானா நீங்க விழுந்துருவீங்க, பறந்துருப்பேன் கேமராமேனோட. அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நேர் வர்மம். இல்ல வர்மத்துல வந்து கேட்டா முதல்ல தட்டு வர்மம் இருக்கு, சுண்டு வர்மம் இருக்கு. சுண்டுறது ஒண்ணும் இல்ல, உங்க சுண்டுறதுதான் லைட்டா அப்படி தட்டுறது. எங்க லைட்டா தட்டுங்க, ஒண்ணும் இல்ல, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு இந்த இடம் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஆள் நம்ம கையில பிடிச்சாச்சுன்னா விடுன்னு சொன்னா விடாம இருந்தா இந்த இடத்துல நீங்க கொட்டுனாலே இது ஒரு வர்ம புள்ளி. ஐயோ